Daily. Taste the Daily. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சாலையோர கடையில் ஆய்வு செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஊசி மூலம் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட தர்பூசணிகளை பறிமுதல் செய்து அழித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணகுமார். இந்த ஆய்வு குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக அஸ்வினி, தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ராஜபாளையம் சாலையில் மாரியப்பன் என்பவர் தர்பூசணி வியாபாரம் செய்து வருகிறார். இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. இவர் விற்பனை செய்யக்கூடிய பழங்கள் நிறம் கம்மியாக இருப்பதாக, அதாவது குறைவாக இருப்பதாகவும், அந்த பழங்களின் நிறங்களை அதிகப்படுத்துவதற்காக செயற்கை முறையில் ஊசி மூலம் மருந்துகள் செலுத்தி பழங்களை நிறம் மாற வைப்பதாக சுகாதாரத்துறைக்கு தகவல் வந்தது. ஒரு புகார்கள் வந்தவண்ணம் இருந்தன. இதனைத் தொடர்ந்து சங்கரன்கோவில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி முகமது ஹக்கீம் தலைமையில் சுகாதாரத்துறையினர் இந்த பகுதியில் விற்பனை செய்து கொண்டிருந்த இடத்துல போய் சோதனை செஞ்சனர். அப்போது சோதனையின் போது ஊசி மூலம் பழங்களுக்கு மருந்து செலுத்தி அதை விற்பனை செய்ய தெரிய வந்தது. உடனடியாக அங்கிருந்த 1.5 டன் தர்பூசணி பழங்களை அழித்து வாகனத்தில் ஏற்றி கொண்டு பினாயில் ஊற்றி அழித்தனர். மேலும் தர்பூசணி வியாபாரி மாரியப்பனுக்கு அபராதமாக ரூபாய் 1000 விதிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதிகளில் ஒரு சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. ஆசனி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். Taste the Daily.